ஆலோவேரா முன்னாடி எல்லாம் எல்லார் வீடுகள்லயும் துளசி செடி வைக்கிறத ஒரு கட்டாயமா வச்சிருந்தாங்க. துளசி செடி வீட்டுக்கு ஒரு நல்ல கிருமி நாசினியா மட்டும் இல்லாம நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு 2 இலையை கிள்ளி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நிவாரணம் கிடைக்கும். ஆனா இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் கம்பல்சரியா ஒரு ஆலோவேரா செடி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியாமலே வச்சிருக்காங்க. சில பேர் அழகுக்கு வச்சிருக்காங்க, சில பேர் அதோடைய மருத்துவ குணம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, சில பேருக்கு அதோடைய மருத்துவ குணமும் தெரியும், அழகா இருக்குன்னு தெரியும், ஆனா அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஆலோவேரால எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அதனால என்ன யூஸ் இருக்கு, அதை ஏன் நீங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கதான் இந்த ஒரு பதிவு. ஜென்ரலா நீங்க கிச்சன்ல வேலை செய்யும் போது வெங்காயம் நறுக்கும் போது தவறுதலா கையில வெட்டுக்காயம் பட்டுடுச்சு அப்படின்னா உடனடியா அந்த பிளட் கிளாட் ஆகி நிக்கணும் அப்படின்னா உடனடியா நீங்க ஆலோவேராவை யூஸ் பண்ணலாம். அது கட்ஸ் மட்டும் இல்லாம ஸ்கிராப்ஸ், பர்ன்ஸ் இது எல்லாத்தையுமே கூட சரி செய்யக்கூடியது. அண்ட் அதே மாதிரியே ஆலோவேராவை நீங்க லோஷன்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க இதை ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நேச்சுரோபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆலோவேராவோட ஜூஸ் இன்ஃபெக்ஷியஸான டிசீஸ், டயபெட்டிஸ், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்ஸை கூட இது சரி பண்ணுதான். அது மட்டும் இல்லாம ஆலோவேரால நமக்கு தேவையான விட்டமின்ஸ், என்சைம்ஸ், மினரல்ஸ், சுகர், ஃபேட்டி ஆசிட், ஹார்மோன்ஸ், சப்போனின்ஸ், அமினோ ஆசிட்னு இன்னும் நிறைய நமக்கு தேவையான ஊட்டச்சத்தோ இன்னும் நிறைய நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கிற ஆலோவேராவை சும்மா நம்ம டெரஸ்ல வளர விட்டா சரியாகுமா? அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண வேண்டிய நேரத்துல யூஸ் பண்ணவும் செய்யணும்.